ஸோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறானேன்னு யாரும் ஏமாந்துடாதீங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ன்ற டூலை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதிலே உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கிறது அண்ட் எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆல்ரெடி ஃபிபனாச்சி ட்ரேடர்ஸ்க்கு தெரியும் ஃபிபனாச்சி டூல் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்ட்டு. ஸோ அதை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கு நம்மளோட லெவல்ஸ், அதாவது இப்போ ஃபிபனாச்சி ரேஷியோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ 50%, 61.8% அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம லெவல்ஸ் மாடிஃபை பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இதில் நான் சொல்லித்தர போகிற செட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராகவே ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இண்டிசஸில் ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம், கமோடிட்டிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஈவன் கிரிப்டோவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டை தான் வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டியோட சார்ட்டில் நான் 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறத சொல்லி தர போகிறேன். இதுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எடுத்துக்கோங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லெவல்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான லெவல்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எந்த லெவல்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆனில் வச்சுருக்க லெவல்ஸை மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ், ஸோ 0 கீழேயும், ஸோ 1 மேலேயும் இருக்கிறது, அண்ட் 0.5, 0.618, 0.786, ஸோ இந்த லெவல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் 0.618 நான் ரவுண்ட் பண்ணி 0.62 போட்டுக்கிறேன். அண்ட் 0.786 நான் 0.79 போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலாக 2 லெவல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா -0.28 அந்த லெவல் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -0.62. ஸோ இந்த 2 லெவல்ஸ் நம்ம புதுசாக ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப மேலே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஸோ பேக்ரவுண்ட் எடுத்துடுறேன். இதில் எந்தெந்த லெவல்ஸ்க்கு நீங்கள் கலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 0.62. ஸோ இதில் உங்களுக்கு என்ட்ரிஸ் இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.79. அதுக்கு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிடுறேன். உங்களோட டார்கெட்ஸ், ஸோ 0 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 0.28 அதாவது -0.28 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் -0.62 உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ஸோ 2 டார்கெட்ஸ் பிடிக்கிறதுக்காக பார்க்கலாம். அண்ட் இந்த லைனோட திக்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு திக்னஸ் தேவைப்படுதுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, எனக்கு ரைட் சைடுக்கு தேவை. ஸோ அதனால் லேபிள்ஸ் ரைட் சைடு கொடுத்துருங்க. அண்ட் இதை பார்த்துட்டிங்கன்னா ஸோ எனக்கு இந்த லெவல்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன் எப்போவுமே. ஸோ எக்ஸ்டெண்ட் லைன்ஸ் ரைட் கொடுத்துட்டு ஸோ இந்த லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிபனாச்சி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ லெவல் லைன்ஸில் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த லெவல் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ஃபிபனாச்சியோட செட்டிங்ஸ் ரெடி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் இருக்க போகுது. ஸோ உங்களோட என்ட்ரி லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷனில் காட்டும் எது என்ட்ரி லெவல்ஸ். ஸோ அது காட்டும். ஸோ இந்த 0.5 அண்ட் 0.62 உங்களோட என்ட்ரி லெவல்ஸாக இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.79 இருக்கும். அண்ட் உங்களோட டார்கெட் 1, டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3 லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதை எப்படி நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஃபிபனாச்சி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த செட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஸோ இந்த ஒரு டூலை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு ட்ரேடிங் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஃபிபனாச்சி ட்ரேடிங்களோட மொதல் ரூல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிபனாச்சி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? அண்ட் உங்களோட செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டில் தான் நீங்கள் ஃபிபனாச்சியை ட்ரா பண்ணணும். ஒரு அப் ட்ரெண்டுக்கு நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுவீங்கன்னா கீழே இருந்து மேலே ட்ரா பண்ணுவீங்க. அந்தமாரி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மேலேருந்து கீழே ட்ரா பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஃபிபனாச்சி நீங்கள் இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபிபனாச்சி டூல் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப் ட்ரெண்டில் நீங்கள் எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேடை எடுத்துருக்கலாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு லோலேருந்து ஒரு ஐக்கு போயிருக்கு. அகெயின் அங்கேருந்து ஐலேருந்து ஒரு லோக்கு வந்திருக்கு.
இப்போ மார்க்கெட் லோலேருந்து அகைன் ஒரு ஐக்கு போயிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி எங்கன்னா ஸோ வரப்போகிற ஐயர் லோவில் தான் என்ட்ரி. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி 50 to 60 லெவல்ஸில் வந்து என்ட்ரி இருக்கணும் அண்ட் ஸ்டாப் லாஸ் லெவல்ஸும் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த டூலை எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே ட்ராக் பண்ணி இங்கேருந்து இந்த ஐக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ 50 to 60% மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ஸோ 0.5 to 0.62 லெவல்ஸ்குள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் டேரெக்டாகவே பை பண்ணிடலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து கேண்டிலோட கலர் சேஞ்ச் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இங்கே பை பண்ணவங்களுக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே இந்த 0.79 தான். இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 0.28. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் எப்படி வந்து உங்கள் டார்கெட் லெவல்ஸை ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நல்ல ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து பிடிக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போயிட்டு அகெயின் கீழே இறங்கியிருக்கு. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து மேலே ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 50 to 60 வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 50ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. உங்களுக்கு வந்து செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் வரைக்குமே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ தேர்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம திருப்பி அப்ளை பண்ணுறோம் அப் ட்ரெண்டில். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய்க்கிருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 50 to 60 மார்க்கெட் வரலை. ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல ட்ரேடிங் வந்து நான் அப்ளை பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரேடை மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு மிஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நம்மளோட லெவல்ஸ்குள்ளே வர வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழேருந்து மேலே இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு லோ டு ஒரு ஐ. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அகெயின் 50 வரல, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலை. திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லோலேருந்து ஒரு ஐக்கு போயிருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட்டில் லோலேருந்து ஒரு ஐக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 50 to 60% மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கு நிஃப்டியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப் ட்ரெண்டில் எப்படி வந்து ட்ரா பண்ணியிருந்தோம், எப்படி ஒர்க் ஆகியிருந்து பார்த்துருந்தோம். அந்தமாரி ஒரு நிஃப்டியில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போன இடத்துல வந்து காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டவுன் வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்பில் போன ஸ்ட்ரக்சர் வந்து லோ பிரேக் ஆகிறப்போ ஒரு டவுனுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹையர் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே இறங்கினதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு சின்ன டவுன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ லோ கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் வந்து திருப்பி ஒரு லோ ரை வைக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி டூலை எடுத்து நம்ம செட்டிங்ஸை வச்சு மேலே இருந்து கீழே ட்ராக் பண்ணுங்கள். அகெயின் உங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ 50 to 60%. உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 0. செகண்ட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகியிருக்குன்னு தெரியும். தேர்ட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டாக்ஸு, கமோடிட்டி, கோல்டு எதில் வேணால் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ப்ரூவன் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபார் எனி மார்க்கெட்ஸ் அண்ட் எனி டைம் ஃப்ரேம்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ரூல் சொல்ல போகிறேன். ஸோ யூஸ் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ இன்கேஸ் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இது கூட வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் செல் எடுக்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 to 62% இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே போகிறப்ப நம்மளோட செல்லுக்கான ஜோன் பார்த்தீங்கன்னா 0.5 to 0.62. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகெயின் ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ நம்மளோட ட்ரேடிங் வந்து சூப்பராக போகும். ஸோ இதே தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடிங் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் 0.5 to 0.62 வந்து கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இங்கே ட்ரேடிங் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுனில் போனப்போ அழகான லெவல்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. அகெயின் மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. ஸோ நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. அகெயின் மேலே போயிருக்கு, அகெயின் கீழே இறங்கியிருக்கு, அகெயின் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து ஃபிபனாச்சியை ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒரு ஐயிலேருந்து ஒரு லோக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ராக் பண்ணுவோம். 50 to 60 வந்து நம்மளுக்கு செல் என்ட்ரி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு செல் கிடைக்கல. ஸோ ட்ரேடை வந்து விட்டுடுறோம். செகண்ட் இந்த ஐயிலேருந்து இந்த லோக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 50 to 60 வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்கு. உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 0, செகண்ட் டார்கெட் வந்து 0.28. ஸோ உங்களோட தேர்ட் ரோவில் வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். யூஸ் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்கியிருக்கு.
அதே இடத்துல வந்து மார்க்கெட் அகைன் செல் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அங்கேருந்து உங்களுக்கு டார்கெட்ஸ் ஈஸியாகவே போயிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ்னு தமிழில் ஒரு சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து ட்ரேடிங் ஒரு பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு, ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து லைக் போட மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ரெனால்ட் சைனிங் ஆஃப்.